ஒரிஜினல் ஸ்பட்டிகம்னு சொல்லி பார்த்தோம்னு இல்லை, கையில புடிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்ல சில்லுன்னு இருக்கும். அது இந்த சில்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் சந்திரனுடைய தாக்கத்தை பெற்றது. நிலவு மலாவிய நீர்மலி வேணியன் அப்படின்னே சொல்லுவோம் தெரியுமா. நிலவு மலாவிய நீர்மலி வேணியன்னா என்ன அர்த்தம்? நிலவினை தன்னுடைய சிரசிலே கொண்ட நீர்மலி வேணியன் சொன்னா அந்த கங்கையையும் தன்னுடைய சிரசிலே கொண்ட தன்னுடைய அந்த வேணின்னு சொன்னா ஜடாமுடி, அந்த ஜடாமுடியிலேயே கங்கையை பிரவாகிக்க விடக்கூடிய நிலவினை தன்னுடைய சிரசிலே தாங்கி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம் இல்லையா. அப்போ அந்த பரமேஸ்வரங்கிற ருத்ரரூபி அவரை கூல் பண்றது என்னென்ன விஷயம் கூல் பண்றது? தலையிலேயே இருக்கக்கூடிய கங்கையானவள் கூல் பண்றா. அதே மாதிரிதான் இந்த நிலவு சந்திரன் என்பதும் அவரை குளிர்வித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த குளிர்விக்கின்ற தன்மை என்பது அந்த சந்திரன் மற்றும் அந்த நீரினுடைய அந்த முழுமையான தாக்கத்தை உடைய இந்த ஸ்பட்டிகத்திற்கு உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அந்த ஸ்பட்டிகம் என்பது நீரிலிருந்து உருவான ஒரு கிறிஸ்டல், நீர்தான் பாறையாக மாறினது, அதுதான் ஸ்பட்டிகம் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த ஸ்பட்டிகம்ங்கிறது அத்தனை தூய்மையான ஒரு விஷயம், சுத்தமான ஒரு விஷயம். அதனாலதான் இதை பிரதானமா சிவ பூஜையை செய்பவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்தது என்று பார்க்கிறார்கள்.